பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 2வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலும், சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா, தம் சமூகம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசி, எங்கள் ஜெயக்கொடி ஆனவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈலியோன், உன்னதமான கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரோஹி, எங்கள் மெய்ப்பரானவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சிட்கேனு, நீதியாயிருக்கிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சபையோத், சேனைகளின் கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா மிகாதீஸ், பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா, சுகமளிக்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஒசேனு, உருவாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹீன், எங்களுடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹா, உம்முடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹே, என் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். எலோஹீம், எங்கும் நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்து சிங்கமே மக்கு ஸ்தோத்திரம். ஈசாயின் அடிமரமே மக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரன் எனப்பட்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்றுமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்றுமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை என்றுமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக அந்த பூமியில் வந்த தெய்வ குமாரனே மக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்கள், சாபங்கள், நோய்களை சகலத்தையும் சரீரத்தில் சுமந்து எங்களுக்காக விடுதலை கட்டளையிட்டவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக சுகத்தை அருள் செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பரிசுத்தமாகும்படி உம்முடைய பரிசுத்த சரீரம் எங்களுக்காக கொல்லப்பட்டது. நாங்கள் பரிசுத்தமாய் நிறைந்திருக்கும்படிக்கும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படிக்கும் உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மகா பெரிய மீட்மைக்காக, பாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி. உமக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் என் தகப்பனே. வேறு யாராலும் செய்ய முடியாத இந்த கிருபை தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு குழந்தையோட தாயோ தகப்பனோ கூட பிறந்தவர்களோ யாரும் இதை செய்ய முடியாத இந்த தியாகத்தை என் தெய்வாதி தேவன், எங்களை உருவாக்கின சிருஷ்டிகர், எங்கள் நிமித்தமாக நீர் அன்பு கொண்டு இந்த பூமியில் அவதரித்து எங்களை மீட்கும்படியாக சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தீரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தீரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 3வது நாளில் உயிரோடு எழுந்து பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பரிசுத்த மரணத்தின் நிமித்தமாக பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு அவன் தலையை சிலுவையில் நசுக்கினதே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த மரணத்தின் நிமித்தமாக அவன் தலை நசுக்கப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு மகிமை உண்டாவதாகும். நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என் தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை மீண்டுமாக அழைத்து கொண்டு போக வரப்போகிறவரே மக்கு ஸ்தோத்திரம்பா. எங்கள் நுகங்கள் கட்டுகளை அறுப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய ரகசிய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறவரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என் தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா, எங்களோடு வாசம் பண்ணி வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேத வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம்பா. தேற்றர வாழனே மக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வசனத்திற்காக ஸ்தோத்திரம். குறைவற்ற வேதத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வேதத்திற்காக ஸ்தோத்திரம். பேதைகளை ஞானியாக்குகிற வேதத்திற்காக ஸ்தோத்திரம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்ற வேதத்திற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடி எங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே எங்களை மாசற்றவர்களால் நிலைநிறுத்தவும் வல்லமையுள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்கள் யாவும் உம்முடைய வருகையை காணப்போவதற்காக மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம் எங்கள் பிதாவே, அமேன். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 10 வரை. மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராயிருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிதேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார்.
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின் என்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையினால் நீ பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. ஹல்லேலூயா ராஜா. இவ்வேளையிலும் கூட மனுஷ ரூபம் எடுத்து எங்களுக்காக வந்தவரை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய காரியங்கள் நீ செய்த எல்லா விதமான நடக்கைகளை பார்த்து ஆண்டவரை நாங்கள் வியந்து போகிறோம் என் ராஜா. எங்களை நேசிக்க இப்படி ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம் உண்டா என்று நாங்கள் வியந்து பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்முடைய கிருபைகளுக்கு அளவில்லை ராஜா, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய மகா நித்தியமான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் கூட கர்த்தாவை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம் என் ராஜா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உம்முடைய ஆலயத்தில் கூடுகிற உம்முடைய பிள்ளைகளாக்கி நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை பிரவேசிக்க கிருபை தாங்க. எங்கள் மீறுதல்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் ஏறெடுக்கப் போகிற ஸ்தோத்திர பலிகள், துதி பாடல்கள், ஜெப விண்ணப்பங்கள், வேத வாசிப்பு, தேவ ஆவியானவர் எங்களோடு பேச விரும்பிடும் வார்த்தை என்ற திருவசனங்கள், சாட்சி, திருவிருந்து, முடிவு ஜெபம் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காணிக்கைகளை தேவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகாலத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்கள் வழி நடத்துங்க அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் போதிங்க, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் தேவ சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும். உடைய நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடர வேண்டும். அமீன். தேவ சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும் தகப்பனே. இவ்வேளையில் உம்முடைய பரிசுத்தவான்கள், உம்முடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், வேத ஆசிரியர்கள், தீர்க்கதரிசிகள், விசுவாசிகள் என்று தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீரை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்க. இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய அக்கினி ஜுவாலையா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரை. செல்லுகிற இடமெல்லாம் திருநாம மகிமை அடைவதாக, உம்முடைய வார்த்தைகள் விதைக்கப்படுவதாக, ஆத்துமாக்கள் எல்லாம் தகப்பனே ஆமீன். உம்முடைய சந்நிதிக்கு வரத்தக்கதான கிருபை தாங்க. உமக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படவும், உம்முடைய வருகை நாங்கள் எதிர்கொண்டிருக்கவும் கிருபை தாங்க. சப்பா, உமக்கே மகிமை செலுத்திரோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. இந்த தேசத்தை ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என் ராஜா. நீர் ஆளுகை செய்வீராகப்பா. உமக்கு நன்றி. நீ ராஜரீகம் பண்ணுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரப்பா. உம்முடைய திரு கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாக வேண்டுமே கர்த்தாவை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அமைதல் உண்டாகட்டும் என் தகப்பனே. யுத்தங்கள் ஓயட்டும் என் ராஜா. உம்மை நோக்கி பார்க்கட்டும். உடைய ரகசிய வருகை மிகவும் சமீபத்திற்கு. அது காயத்தப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேசத்தின் அதிபர்களோடு தெய்வ ஆவியானவர் நீர் பேசுவீராகப்பா. கடின இருதயத்தை உடைத்தள்ளும் ஆண்டவரே. உடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எல்லாம் ஜனங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருளும், நீர் போதித்தருளும் என் தகப்பனே. உடைய சித்தத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்தி நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.